ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கரோனா நோயாளிகளுக்கான மிஷன் அஸ்லா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ எதுக்காகன்னு பார்க்கலாம். திட்டத்தின் பயன்கள் ஆக்சிஜன், படுக்கை வசதிகள், வென்டிலேட்டர்கள் மற்றும் பிளாஸ்மா மற்றும் ரேஷன் பொருட்கள், இது போல விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே கொண்டு போகிறதுக்காக அந்த மாநிலம், உத்தரகாண்ட் மாநிலம் காவல்துறை இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு மின் வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் லக்கானி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், மோமா மார்க்கெட் என்ற மொபைல் செயலியை எந்த மாநில முதல்வர் அறிமுகப்படுத்தியுள்ளார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் முதல்வர். ஸோ திட்டத்தின் பயன்கள் பார்க்கலாம். மோமான்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஆர்கானிக் மிஷன் ஏஜென்சி. சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரனேன் சிங். பயன்கள் பார்த்தோம்னா காய்கறிகளை மக்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று வழங்குதல். இதுதான் இந்த அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், செயற்கை கண்ணாப்பினாடிகள் தடை செய்த முதல் நாடு எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. கண்ணாப்பினாடிகள்னா என்னென்னு பார்த்தோம்னா செயற்கை முறையான போதைப் பொருட்களை வந்து கண்ணாப்பினாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உலகத்திலே முதல்ல தடை செஞ்சிருக்கிறது வந்து சீனா. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய வன விலங்கு நிறுவனம் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் குரங்குகள் கணக்கெடுப்பு மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. மொத்தம் எவ்வளோ குரங்குகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 6000+ குரங்குகள் உள்ளன. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். இத்தாலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் நாடால். ஸோ இவர் எந்த நாடை சேர்ந்தவர் பார்த்தோன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மே 18. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மே 18. ஸோ 9th கொஸ்டின், 2021ஆம் ஆண்டிற்கான உலகின் 50 பெரும் தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜசிந்தா அர்டெர்ன். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் பிரதமர் ஆவார். ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலிகள் அதிகம் கொண்ட நாடு எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து எலிகள் வந்து அதிகமாக இருக்குது. எலிகள் மழைகள்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் தான் ஃப்ளேக் நோயும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சார்ந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்.